ரொம்ப நாள் வந்து யாராவது அத பேச மாட்டாங்களா? யாராவது இது சொல்ல மாட்டாங்களா? அப்டின்ட்டு நான் நெனச்சிட்டே இருந்த ஒரு விஷயம். என்னன்னா, ஏடிஎம்கே வந்து ஆக்சுவலா இப்போ இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தாங்கல்ல டிஎம்கே. ஆனா, அந்த இடத்துல ஏடிஎம்கே இருக்க வேண்டியது, இந்த எலக்ஷன்லயுமே ஏடிஎம்கே இருக்க வேண்டியது தான். ஆனா முடியல. ஏன்னா, அவங்க பண்ண ஒரு தப்பு. அது ரொம்ப பெரிய தப்பு. எங்களால அத மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஏன்னா, சர்க்கார் படம் வர அன்னைக்கு வந்து பேனர் எல்லாத்தையுமே கிழிச்சது ஏடிஎம்கே கட்சிக்காரங்க தான். அவ்ளோ அராஜகம் பண்ணாங்க. அவ்ளோ பிரச்சனை பண்ணாங்க. எங்களுக்கு கோவம் வருது. என்ன பண்ணன்னு தெரியல. நாங்க வந்து ஒரு கட்டத்தில எங்க அண்ணன் மேல கோவப்பட்டோம். "என்னண்ணே பண்றீங்க? ஏண்ணே எதுவும் பேச மாட்றீங்க? ஏன் ரசிகர்கள சந்திக்க மாட்றீங்க? ஏன் ரசிகர்கள்ட்ட ஏதாவது சொல்ல மாட்டீங்களா? ஏதாவது ஒரு அப்டேட் குடுங்க. பிரச்சனை பண்ணுங்க, பண்ணாதீங்க. வேணாம். நான் பார்க்குறேன். நான் எப்படின்ட்டு அந்த சால்வ் பண்ண பார்க்குறேன். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. ஏதாச்சும் ஒண்ணு பேசுங்கண்ணே. ஏன் அமைதியா இருக்கீங்க? அவ்வளோ தூரம் அவிங்க ஆடுறாங்க." அப்படிங்கிற மாரி ஒரு உச்ச கோவத்தில, ஒரு கடுப்புல, ஒரு ஒரு கஷ்டத்தில இருந்தோம் நாங்க அந்த டைம்ல. அப்போ வந்து அ என்ன பண்ணன்னு தெரியல. அப்போ வந்து எங்க அண்ணன் வந்து ஒரு நடிகர் அவ்வளோதான். நாங்க ஒரு ரசிகர்கள். ஆனா, இப்ப அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பா அதுக்கு அதுக்கு என்னவோ அத நாங்க பண்ணியிருப்போம். எங்க அண்ணன் என்ன கேட்டாரு அப்படிங்கிற மாரி. அவர் எதுவுமே வந்து பண்ணல. காமாவே இருந்தாரு. ஏன்னா, மக்கள் அது பாதிக்கக்கூடாது. பொதுமக்கள் அது பாதிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் ரொம்ப காமா இருந்தாரு. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண விடல எங்களையுமே. ஏன் நான் அத சொல்ல வரேன்னா, ஒரு நடிகரா அவர் இருந்தாரு. அப்போ ஒரு நடிகரா தான் இருந்தாரு. ஆனா, பொதுமக்களுக்கு இது பாதிக்கக்கூடாது. என் ரசிகர்களுக்கும் இது பாதிக்கக்கூடாது. அது எல்லாருக்கும் நன்மையா முடியணும். ஓகே பண்ணிட்டு போறாங்க பிரச்சனைய. பண்ணிட்டு போட்டுமே. அது டைம் பார்த்து அத நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அவரு விட்டாரு. அதுக்கான டைம் 2026 அமைஞ்சுது. இன்னைக்கு சிஎம்மா உட்கார்ந்திருக்காரு. அத வந்து புசி ஆனந்த் வந்து நம்ம அண்ணன் வந்து என்ன தலைவன் கரெக்ட்டா பேசியிருந்தாரு. அ "நீங்க எங்க விட்டீங்க தெரியுமா? சர்க்கார் படத்துடைய பேனர கிழிச்சிருக்க நீ கூடாது. நீங்க கிழிக்காம இருந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்திருப்பீங்கன்னு" சொன்னாரு. அது உண்மதான். அத நீங்க கிழிச்சிட்டீங்க. அதனால உங்களால வர முடியல அப்டின்னாரு. கரெக்ட்டான ஒரு 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 வார்த்தை அது ஆக்சுவலா. எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை. ஒரு ரசிகர்களா, ஒரு விஜய் ரசிகர்களா எல்லாருமே சொன்னாங்க. எங்களால அத மா மா அதாவது எங்களால அத வந்து மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது அப்டின்ட்டு வெளிப்படையாவே நாங்க வந்து சொல்லிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய மைனஸா அமைஞ்சது. ஏன்னா, நாங்க யாரையுமே தொந்தரவு பண்ணல. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது எங்களுடைய என்டர்டெயின்மென்ட்டு. அந்த படத்துல என்ன சொல்ல வராங்கங்கிறத கூட நீங்க வந்து காது குடுத்து கேட்காம, இவ்வளோ பிரச்சனை பண்ணி, அத வந்து நீங்களே வந்து உங்க கட்சிக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி குடுத்துட்டீங்கன்னு தான் நாங்க சொல்லுவோம். ஆ அத வந்து அசெம்பிளில வந்து நம்ம புசி ஆனந்த் அண்ணன் வந்து கரெக்ட்டா சொல்லியிருந்தாரு. எனக்கே ஆச்சரியம். நம்ம நெனச்ச ஒரு விஷயம் கரெக்ட்டா அந்த மனுஷன் சொல்ட்டாரு அப்டின்ட்டு. இது வந்து இப்போ எடப்பாடி அப்போ இருந்தாரு, இல்ல ஓபிஎஸ் இருந்தாரு, யாரா வேணா இருக்கட்டும். அந்த இடத்துல ஜெயலலிதாவாவே இருந்திருந்தாலுமே, இதே நெலைம தான்.